வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். சாலமோனின் ஞானம் 3:9. அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறப்பு திட்டத்திற்கென தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். செய்யும் செயல் சிறியதோ பெரியதோ, இருக்கும் நிலை சாதாரணமானதோ மனித பார்வைக்கு புகழுக்குரியதோ எதுவானாலும் எதுவும் அவரவர் நன்மைக்காக செய்யப்படுவது இல்லை. அது கடவுளுக்காக செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களே நாம். ஆனால் வெறும் பணியாளர்கள் அல்ல, அவரின் அன்புக்குரியவர்கள். எனவேதான் வாழ்க்கை பயணத்தில் எப்படிப்பட்ட புயல் அடித்தாலும் அவரின் அருளும் இரக்கமும் நம்மை தாங்கி பிடித்து வழிநடத்துகின்றது. நம் சொந்த ஆற்றலில் அல்ல. நமது வாழ்க்கை, வெற்றி, சாதனை அனைத்தும் கடவுளின் அருள். பிரச்சனைகள் பெரிதாய் வரும்பொழுது, வழி தெரியாது விழி பிதுங்கும் பொழுது, இக்கட்டான சூழலில் இதயம் தவிக்கும் பொழுது நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. கடவுளின் அருளும் இரக்கமும் அனைத்தையும் சிறப்பாய் செய்து முடிக்கும். நாம் வெறும் கருவிகளே, கடவுளே அதை இயக்குபவர். அவரின் விருப்பத்திற்கு நம்மை விட்டு கொடுத்து விட்டால் அவர் நம்மில் பெரிய காரியங்களை செய்வார். நாம ஜெபம். இயேசுவே, நீர் என்னில் செயல்பட தாழ்ச்சியை தாரும். இயேசுவே, நீர் என்னில் செயல்பட தாழ்ச்சியை தாரும். சொந்தமான இயேசுவே, என்னில் வந்த நாதனே, உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ எந்த நீதயம் ஏங்குதே, எந்த நீதயம் ஏங்குதே. என் சொந்தமான இயேசுவே, என்னில் வந்த நாதனே, உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ எந்த நீதயம் ஏங்குதே.
எந்த இதயம் ஏங்குதே. சுமைகளோடு நான் இருந்தேன், சுகமாய் என்னில் நீ இணைந்தாய். வலிமையின்றி நான் தவித்தேன், வளமாய் என்னில் நீ நிறைந்தாய். ஏழ்மையோடு நான் பிறந்தேன், வளமையோடு என்னை வளர்த்தாய். வறுமையோடு நான் வளர்ந்தேன், வளர்ச்சியோடு என்னை தேர்ந்தாய். எம்மில் வாழும் இயேசுவே, உம்மில் என்றும் ஒன்றாகவே. என் சொந்தமான இயேசுவே, என்னில் வந்த நாதனே, உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ இந்த இதயம் ஏங்குதே, இந்த இதயம் ஏங்குதே. பார்வை இழந்து நான் இருந்தேன், உன்னில் ஒளியாக நீ இணைந்தாய். கேட்க முடியாமல் நான் தவித்தேன், மறுமொழியாக நீ நிறைந்தாய். பாதை தெரியாமல் நான் நடந்தேன், கரங்கள் பிடித்து நீ நடந்தாய். நண்பனின்றி நான் தளர்ந்தேன், நட்பின் சான்றாக என்னை தேர்ந்தாய். எம்மில் வாழும் இயேசுவே, உம்மில் என்றும் ஒன்றாகவே. என் சொந்தமான இயேசுவே, என்னில் வந்த நாதனே, உன்னை கண்டு உறவாட என்னில் என்றும் நான் வாழ எந்த இதயம் ஏங்குதே, எந்த இதயம் ஏங்குதே. என் சொந்தமான இயேசுவே, என்னில் வந்த நாதனே, உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ எந்த இதயம் ஏங்குதே, எந்த இதயம் ஏங்குதே. திருப்பாடல் 37:25. நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை, அவர்களுடைய மரபினர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை. சில நேரங்களில் நாம் நேர்மையோடும் தெய்வ பயத்தோடும் செயல்பட்டாலும் அதற்குரிய கைமாறு கிடைக்காமல் போகலாம். மேலும் யாரோ ஒருவருடைய தீய செயலினால் நாம் பாதிக்கப்படலாம். அந்த நேரங்களில் கடவுள் எனது நேர்மைக்கு கைமாறு தரவில்லையே, உண்மை பக்கம் நின்று தீயவர்களை தோல்வி அடைய செய்யவில்லையே என்ற வருத்தங்கள் ஏற்படுவது இயல்பானது. ஆனால் இவ்விதம் நடந்துவிட்டால் கடவுளுடைய செயல்பாடுகள் அங்கே முற்று பெற்றுவிட்டதாக அர்த்தம் அல்ல. இனி அடுத்து கடவுள் என்ன செய்ய போகிறார் என்று கவனிக்க வேண்டும். நேர்மையும் உண்மையும் நிறைந்த யோசேப்புக்கு எதிராக அக்கிரமமும் அநியாயமும் வெற்றி பெற்றது. ஆனால் அது நிரந்தரமாயிருக்கவில்லை. கடவுள்
செயல்பட்டு அவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார். கடவுளுக்கு முன்பாக நேர்மையை விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்களுக்கு நேர்மையோடும் தெய்வ பயத்தோடும் வாழ்கின்ற ஒரு இருதயத்தை கொடுப்பீராக. மேலும் இவர்களை நீதியின் வலக்கரத்தால் தாங்கி நலன்களால் நிரப்பும். தீமைகள் இவர்களை அணுக விடாதையும் இவர்கள் கேட்பதை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.